கிரிப்டோ ட்ரேடிங்னா என்ன? கிரிப்டோ ட்ரேடிங் இந்தியாவில் உண்மையிலே லீகலா இல்லையா? இன்கேஸ் லீகலாக இருந்தால் அதில் ஓவரால் ரிஸ்க் என்ன இருக்குது? அண்ட் இதுக்கான கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படும்? இந்த மாதிரி மல்டிபிள் கொஷின்ஸ் என் மைண்ட்லேயும் இருந்தது. அண்ட் ஒன்ஸ் லாஸ்ட் 2 to 3 months இதுக்கான ரிசர்ச் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி நானே ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நிறைய ஐடியா கிளியராகவே ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கிரிப்டோனா என்னன்னே தெரியல, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு டைலாமாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கான ஓவரால் கிரிப்டோக்கான ஐடியா வந்துடும். அண்ட் யூ வில் பி ரெடி டு டேக் யுவர் ஃபர்ஸ்ட் ட்ரேட். நம்ம ஜென்ரலாக ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணோன்னா ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, 2000-3000 ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் போய் வாங்குறீங்க அண்ட் கொஞ்ச நாள் மேலே போனதுக்கப்புறம் விற்கிறீங்க. அதுதான் ட்ரேடிங். வித் ரெஸ்பெக்ட் டு கிரிப்டோ, இந்த ஸ்டாக்ஸ் தான் காயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிட்காயின், ஈத்ரியம், ரிப்பிள், இல்லைனா சொல்லனா, இது எல்லாமே ஒவ்வொரு காயின்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸில் எப்படி இந்த ஸ்டாக்ஸுக்கு பின்னாடி ஒரு ஃபண்டமெண்டல் கம்பெனி இருக்கோ அதேமாதிரி இந்த காயின்ஸுக்கு பின்னாடி ஒரு ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதுதான் இந்த டெக்னாலஜி. ஸோ பிட்காயின்ன்றது வந்து ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி போகும் அப்படின்றது ஒரு ஈகோ சிஸ்டம். அதேமாதிரி ஈத்ரியம்ன்றதும் வந்து இதே மாதிரி இன்னொரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஒரு டெக். அந்த டெக்கை யூஸ் பண்ணி பீப்புள் கேன் பில்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் லேயர். அதேமாதிரி சொலோனான்றது இன்னொரு ஈகோ சிஸ்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கு எப்படி ஒரு கம்பெனி இருக்கோ இந்த மாதிரி ஒவ்வொரு காயின்ஸுக்கு பின்னாடி ஒரு டெக் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நான் இப்போ வாங்கணும்னா அஸ் அ ட்ரேடராக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஜீரோதா, க்ரோ, தன், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. அந்த ப்ரோக்கரில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தேவையான ஸ்டாக்ஸை வாங்கும் போது அது என்எஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்கும். என்எஸ்சி தான் எக்ஸ்சேஞ்ச் இல்லையா? ஸோ அந்த என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில் போய் இதை பர்ச்சேஸ் பண்ணோம். இதுதான் நம்ம ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணோம் கன்சிடர் பண்ணுறது. கிரிப்டோவில் எப்படி இருக்கும்னா நம்ம இதே பர்டிகுலர் பிட்காயினை நம்ம வாங்கணும்னா what we can do is directly we can open an account with companies like Delta Exchange, Coinbase, Switch, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து they act as a broker கம் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அவங்கக்கிட்ட போய் தான் நம்ம இந்த பிட்காயினையோ இல்லை ஈத்ரியமோ இதெல்லாம் வாங்கணுமோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் நம்ம we can buy it. நம்ம மேஜராக பிட்காயினில் ட்ரேட் பண்ணுறதுக்கு 3 முக்கியமான ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து இதில் டெய்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் யாராவது ட்ரேட் பண்ண விரும்புகிறாங்கன்னா இதில் எவ்ரி சிங்கிள் டே எக்ஸ்பைரி. ஸோ மண்டே டு ஃப்ரைடே இல்லை மண்டே டு சண்டே லைக் 24/7 எவ்ரி சிங்கிள் டே இதில் டெய்லி எக்ஸ்பைரி இருக்குது. நம்ம அதை வச்சு ட்ரேட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் திங் இதில் லெவரேஜ் மச் ஹையராக இருக்குது. ஸோ லெவரேஜ் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாட். லைக் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கலாம், உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக போகலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் ரிஸ்க் வி ஆர் டேக்கிங். பட் இதில் மேஜர் விஷயமே இல்லை 200x லெவரேஜ் இருக்கிறதுனால நம்மளோட எல்லா கேபிட்டலையும் இதில் கொண்டு போய் போட தேவையில்லை. ஜஸ்ட் ட்ராடவுன் கேபிட்டலை வச்சு கூட அதில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். அண்ட் மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ₹500 ₹1000 லைக் இட் கேன் பிகாஸ் யூ கேன் பை இட் ஃப்ராக்ஷன் ஆஃப் யூனிட்ஸ். ஒரு ஷேர் 2 ஷேர் இல்லை. ஏன்னா ஒரு பிட்காயினோட ஓவரால் வேல்யூ பார்த்தீங்கன்னா $1,00,000. பட் ஆனால் நம்ம ஒரு பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கூட we don't need to spend அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி. யூ கேன் பை 0.01 பிட்காயின் ஆல்சோ யூ கேன் பை. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் யூனிட்ஸில் பை பண்ணுறதுனால நமக்கான மினிமம் கேபிட்டல் வேறையே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தேர்ட் திங் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இது ரெண்டுத்துலேயும் நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால நமக்கான லெவரேஜ் ஈஸியாக இருக்குது. கரெக்டான கேல்குலேட் பண்ணி ரிஸ்க் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நமக்கான ரிவார்டும் மச் பெட்டராக இருக்கும். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஓவரால் லீகாலிட்டி ஆஃப் கிரிப்டோ, ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிப்டோவை 2ஆக பிரிச்சிருக்காங்க. கிரிப்டோ ஸ்பாட் அண்ட் கிரிப்டோ எஃப்என்ஓ. ஸோ கிரிப்டோ ஸ்பாட்ன்றது வந்து நான் ஒரு பிட்காயினை வாங்கி ஹோல்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டாக்ஸை வந்து நான் கேஷ் செக்மெண்ட்டில் வாங்கி வைக்கிறேன்னா டிமேட் அக்கௌண்ட்டில் வருது இல்லையா? அந்த மாதிரி ஸ்பாட்ஸில் நான் வாங்குறேன்னா கம்ப்ளீட்லி இந்தியன் கவர்மெண்ட் இஸ் அகெயின்ஸ்ட் அஸ். அதுக்கு தான் வந்து 30% டேக்ஸு, 1% டிடிஎஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் இதுவே நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் பண்ணுறீங்கன்னா அவங்க தே கம் அண்டர் எஃப்ஐயூ யூனிட். அதில் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த எல்லா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸுமே இந்த எஃப்ஐயூ கிட்ட தான் வருவாங்க. எப்படி நம்மளோட ஸ்டாக்ஸ் மார்க்கெட்லாம் வந்து செபி கிட்ட வருதோ இவங்க எஃப்ஐயூ யூனிட்டில் தான் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் தான் வருவாங்க. அதோட ரெகுலேட்டரி பாடிஸ்குள்ளே தான் வருவாங்க. அண்ட் செகண்ட் திங் எஃப்என்ஓவில் ட்ரேட் பண்ணும்போது கவர்மெண்ட்ஸோட ஓவரால் ரெகுலேஷன்ஸ் என்னென்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஏ நார்மல் பிஸ்னஸ் இன்கம் ஆர் இட் வில் பி டேக்ஸ்டு பேஸ்ட் ஆன் யுவர் இண்டிவிஜுவல் ஸ்லாப். அப்படின்றதுனால ஃப்ளாட் 30% டேக்ஸ் இருக்காது. உங்களோட இண்டிவிஜுவல் இன்கம் ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டாக்ஸேஷன்ஸும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோலன்னு வந்தாலே ஹேக்கிங் இல்லை எக்ஸ்சேஞ்ச் டவுன் ஆயிரும், இல்லை ஓவரால் எக்ஸ்சேஞ்ச் மூடிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கும். அதுக்கான மெஜாரிட்டி ரீசன் என்னென்னா இந்த கிரிப்டோவில் ஹேக்கிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மச் ஹையர். நம்ம கம்பெனி நம்ம ஊரில் விடுங்க, ஹாங்காங்கில், கனடாவில் இந்த மாதிரி லார்ஜர் கம்பெனிஸே ஹோல் எக்ஸ்சேஞ்சே மூடிட்டு போயிருக்காங்க. இல்லை ஹோல் எக்ஸ்சேஞ்சில் இருக்க பிட்காயினை மொத்தமாக ஹேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா மெயினாக அந்த ஸ்பாட் ட்ரேடிங். ஸோ ஜென்ரலாக நம்ம நீங்கள் வாங்குகிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே ஜென்ரல் லெட்ஜரில் இருக்கும். பீப்புள் எனிபடி கேன் ட்ரேஸ் இட். ஸோ அதனால் இந்த ஸ்பாட்டில் இருக்கும் போது ஈஸியாக பீப்புள் கேன் ஹேக் இட். பட் எஃப்என்ஓவில் இருக்கும் போது there is no possibility of hacking. ஏன்னா அந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயே அது போகாது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டாரன்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா? ஒரு ஒரு சென்ட்ரலைஸ்ட் பிளேஸ் இருக்கும், யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலான்ட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயம்
F1ஓவில் இருக்காது. ஏன்னா F1ஓவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் க்ளோஸ்டு சர்க்கிள். அது என்னென்ன நடக்குதோ எல்லாமே இந்த டெல்டா எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே தான் நடக்கும். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா, ஸோ அந்த பிட்காயினோட காசு இந்த டெல்டாக்குள்ளே போகுது. அண்ட் அவங்க கிவிங் யூ கான்ட்ராக்ட். ஓகே, நீங்கள் ஒரு 10 லாட்ஸ் வாங்கியிருக்கீங்க, 20 லாட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்ற ஒரு கான்ட்ராக்ட் வரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். பட் இதுக்குள்ளே ஹேக்கிங்கிறது வந்து இம்பாசிபிள். பட் டெல்டா எக்ஸ்சேஞ்சே மூடிட்டு போயிடுவாங்களா, லைக் WazirX மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் நவ் இட் இஸ் கம்மிங் அண்டர் ரெகுலேட்டரி. பட் அப்படியே இருந்தாலுமே நம்ம கிரிப்டோவுக்குள்ளே புதுசாக வரதுனால வாட் எவர் கேபிட்டல் நம்ம உள்ளே கொண்டு வரோமோ அது ஜீரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம இனிஷியல் பீரியடில் ட்ரேட் பண்ணணும். அதனால் அதிக நம்பர் ஆஃப் கேபிட்டலை உள்ளே வந்து ட்ரேட் பண்ணுறதில்ல வித் ரெஸ்பெக்ட் டு கிரிப்டோக்குள்ளே. இப்போ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட். ஸோ வாட் எவர் மினிமம் கேபிட்டல் நம்ம வி கேன் அஃபோர்ட் டு லூஸோ அதை மட்டும் வச்சு இப்போதைக்கு ட்ரேட் பண்ணுறது தான் மச் பெட்டர் சொல்யூஷன், மச் சேஃபர் சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி ஃபஸ்ட்டு ட்ரேட் நம்ம எடுக்கலாம், இந்த ஓவரால் இந்த பிளாட்ஃபார்ம் என்ன எப்படின்றது பார்ப்போம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா யூ வில் சி மல்டிபிள் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஓவராலாக இஃப் யூ சார்ட்டட் பேஸ்ட் ஆன் ஹை டு லோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 80 to ஒரு நியூ காயின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஓவரால் வால்யூம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வால்யூம்ஸை நீங்கள் சார்ட் பண்ணிங்கன்னா எதெல்லாம் அதிக வால்யூம்ஸ் இருக்கோ இப்போதைக்கு அதை மட்டும் ஸ்டிக் பண்ணிப்போம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின், ஈத்ரியம், சொலானா, ரிப்பிள் இந்த மாதிரி ஒரு 4 to 5 காயின்ஸ் தான் வில் ஹேவ் ஹையஸ்ட் வால்யூம். ஸோ டு பிகின் வித் நம்ம ஃபஸ்ட்டு பிட்காயினில் பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த பிட்காயின் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓவராலாக யூ வில் சி த சார்ட் லைக் யூ கேன் செட் டு 5 minutes சார்ட்னு வச்சுட்டுமே. ஸோ இதில் இஃப் யூ வாண்டட் டு பர்ச்சேஸ் இட் டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இதில் என்னென்னலாம் இருக்குது ஃபஸ்ட்டுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஃபண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா இங்கே சேஞ்ச் மார்ஜின் மோடுன்னு இருக்கும். அதில் ஐசோலேட்டட் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட் ஐசோலேட்டட் செலக்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஸோ ஹவு டு யூ பர்ச்சேஸ் இட். ஸோ எப்போவுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிட்காயின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா மினிமம் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 0.001. ஸோ நான் ஜஸ்ட் ஒரே ஒரு லாட் வாங்குறோன்னா 0.001 குவான்டிட்டி வாங்குவேன். ஸோ அதுக்கு ஜஸ்ட் எங்கிட்ட 50 சென்ட் இருந்தால் போதும். ஸோ அந்த ஒரே ஒரு லாட் வாங்கணுன்னா பட் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிட்காயின் இப்போ இங்கே இருக்கா. ஸோ இப்போ நான் ஒரு 10 லாட்ஸ் வாங்குறேன்னா ஸோ ஹவு மச் இட் இஸ் கோயிங் டு சார்ஜ் மீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 10 லாட் வாங்குறேன்னா என்கிட்ட $5 இருந்தால் போதும். ஸோ ஓவராலாக ஒரு $400 இருந்தால் கூட போதும், ஈஸியாக நான் $10 வாங்கிடலாம். ஸோ எவ்ரி சிங்கிள் மூவ்மெண்ட் இங்கே பிட்காயின் மூவ் ஆக யூ வில் டைரக்ட்லி see the P&L மூவிங். ஸோ திஸ் இஸ் how you can place your trades. ஸோ you don't need to change multiple செட்டிங்ஸ்லாம் இல்லை. டேரெக்டாக வந்துட்டு வாட் எவர் த காயின்ஸ் தட் யூ வாண்டட் டு பை யூ கிளிக் அண்ட் பை. அண்ட் அதே மாதிரி இஃப் யூ வாண்டட் டு ஷார்ட் செல் யூ கேன் ஷார்ட் செல். ஸோ ரெண்டுமே ஜஸ்ட் நார்மல் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் பண்ணுற மாதிரி தான் இதுலேயும் பண்ண போகிறோம். இதில் பெரிய ப்ளஸ்ஸே நம்ம ஸ்டாக்ஸில் பண்ணும்போது ஜான் கான்ட்ராக்ட், பிப்ரவரி கான்ட்ராக்ட், அந்த மாதிரி மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இதில் அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ்க்கான எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஃபியூச்சர்ஸ் இப்போ வாங்கினீங்கன்னா அது நீங்கள் 1 வருஷம் கூட வச்சுக்கலாம், 2 வருஷம் கூட வச்சுக்கலாம், 3 வருஷம் கூட வச்சுக்கலாம், ரோல் ஓவர் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லெவரேஜ் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம டேரெக்டாக எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இதில் 200x வரைக்கும் நீங்கள் லெவரேஜ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ 10 லாட் வாங்கினா ஜஸ்ட் $5 இருந்தால் போதும். ஸோ இன்கேஸ் நீங்கள் $100 வாங்கினா கூட ஜஸ்ட் $50 இருந்தால் போதும். ஸோ ஹவு மச் எவர் நீங்கள் குவான்டிட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் எப்போவுமே இனிஷியல் பீரியடில் ஒரு 25x இல்லை 20x லிவரேஜே ரொம்ப அதிகம், அதுக்கு மேலே அது எடுத்து பண்ணாதீங்க. ஸோ ஓவராலாக இஃப் யூ வாண்டட் டு பை ஆர் செல் திஸ் இஸ் ஹவ் யூ கேன் பை. இப்போ நான் 10 லாட் வாங்குறேன்னா 10 லாட் செலக்ட் பண்ணிவிட்டு பைன்னு கொடுத்தா போதும். ஸோ இட் வில் ஷோ மீ ஓகே திஸ் இஸ் மை மார்ஜின் ரெக்யர்மெண்ட். இதுதான் எஸ்டிமேஷன் லிக்விடேஷன் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. என்னென்னா இன்கேஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலைன்னா இந்த ப்ரைஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் விற்றுருவோம் அப்படின்றாங்க. இது எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா பேஸ்ட் ஆன் ஓவரால் நீங்கள் எவ்வளோ மார்ஜின் வச்சுருக்கீங்க அதை வச்சு தான். ஸோ நான் இப்போ ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அவ்வளோ தான், ஆர்டர் கெட்ஸ் பிளேஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் உள்ள கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 லாட்டுக்கான பிட்காயின் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி 20 பிட்காயின்ஸ் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்ததுனால இது அடிஷ்னல் ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக இதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். பிட்காயின் சொல்லானா, ரிப்பிள் இதெல்லாமே ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால அதோட ஓவரால் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் காமிக்குது. ஸோ நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும். இப்போ நான் சொலானா காமிக்கிறேன். ஸோ சொலானாவை பார்த்தீங்கன்னா சொலானா வந்து ஒரு பர்டிகுலர் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1:1 தான். ஸோ 1 லாட் ஈக்குவல் டு 1 சொலானா. ஏன்னா அது $250 இருக்கிறதுனால $1 ஒரு லாட்டும் ஒரு சொலானா ஒன்று தான். ஸோ இப்போ நான் அதில் பார்த்தீங்கன்னா நான் 4 சொலானா தான் வாங்கியிருக்கேன். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு $10 தான் மார்ஜின் ப்ளாக் ஆகிருக்கு. பட் ஆனால் என்னோடய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா அது $200 கிட்ட போயிடுச்சு. ஆனால் பிளாக் ஆனது பார்த்தீங்கன்னா $10 தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாசிபிள் ரிட்டர்ன்ஸும் இட் இஸ் பாசிபிள் இன் கிரிப்டோ பிகாஸ் ஆஃப் த லிவரேஜ்.
ஏன்னா அந்த லெவரேஜ் எடுத்து நீங்கள் ரிஸ்க் கரெக்டாக வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ 1 lakh சம்திங் இருக்குது. ஆனால் அந்த 1 lakhல நான் வெறும் 10 டாலர் தான் பிளாக் பண்ணுற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ஹியூஜ் ரிஸ்க். ஸோ இப்போதைக்கு வந்து $270 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு $100 ஒரு $8,000. ஸோ $300 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 16,000 ஒரு 20,000-30,000 ஈஸியாக எடுத்துடலாம். பட் எனக்கான ரிஸ்க் நான் அதிகமாக எடுக்க விரும்பாததுனால நான் இவ்வளோ தான் மார்ஜின் பிளாக் பண்ணாலும் ஓகேன்னு எடுத்திருக்கேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் டோட்டலி அப்போ நம்மளோட ரிஸ்க் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த லாட் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரேடிங் ஃபீஸ். நீங்கள் வந்து எப்போவுமே ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணும்போது $20 பர் ஆர்டர் தான் கொடுப்பீங்க. அதுக்கு மேலே நீங்கள் ப்ரோக்கரேஜ் கொடுத்ததில்லை. பட் இங்கே வந்து பர் ஆர்டர் பேசிஸ் எல்லாமே கிடையாது. எல்லாமே ஆன் டர்ன் ஓவர் பேசிஸ். அதனால் எப்போவுமே இதில் சார்ஜஸ் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் அந்த சார்ஜஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் முன்னாடியே ஒரு கேல்குலேட்டரில் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ என்டர் ஆகி இப்போ எக்ஸிட் ஆனீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் வரும். ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா கேல்குலேட்டர் இருக்கு இல்லையா, அந்த கேல்குலேட்டர் கொடுங்க. கொடுத்துட்டு மேலே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டேப்ஸ் இருக்கும். அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போயிட்டு சப்போஸ் நான் 10 லாட்ஸ் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா 10 லாட் ட்ரேட் பண்ணுறேன். என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து நீங்கள் வாட் எவர் என்ட்ரி ப்ரைஸ் அது நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ 1,02,000 அப்படின்னு நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ 1,03,000 எக்ஸிட் பண்ணேன்னா இதுதான் என்னோட ஓவரால் மார்ஜின். ஸோ வெறும் $5 தான் பிளாக் ஆகுது. அண்ட் ஆல்மோஸ்ட் பிஎன்எல் பார்த்தீங்கன்னா $10. ஸோ 100% ரிட்டர்ன்ஸ். ஸோ இதுதான் ஓவரால் ரிட்டர்ன்ஸ்க்கான பர்சன்டேஜும் இருக்குது. ஸோ நான் $1,000 பிட்காயினோட டிஃப்ரென்ஸில் நான் விற்றேன்னா ஐ எம் மேக்கிங் $10 ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இதுவே $1,000 இல்லை. ஸோ இதுக்கு பதிலாக நான் வெறும் $100 இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும் ஒரு $100 தான் டிஃப்ரென்ஸ். ஒரு பிட்காயின் $100 போகும்போது நான் வாங்கிட்டு விற்றேன்னா ஐ எம் மேக்கிங் ஒன்லி $1 ப்ராஃபிட். $5 பிளாக் ஆகுது. ஆனால் அதில் $1 ஐ எம் மேக்கிங் எ ப்ராஃபிட். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வி கேன் டிசைட். ஸோ இந்த நீங்கள் லெவரேஜ் இப்போ நான் 200x வச்சுருக்கிறதுனால $5 மார்ஜின் பிளாக் ஆகுது. இந்த நான் மார்ஜினுக்கான லெவரேஜ் கம்மி பண்ணேன்னா மார்ஜின் பிளாக்கேஜ் அமௌண்ட் மாறும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் $40 பிளாக் ஆகுது. 25xல வச்சுன்னா $40, 50xல வச்சுன்னா $20, 200xல வச்சுன்னா $5 தான் பிளாக் ஆகுது. பட் ஓவரால் என்னோட பிஎன்எல் பார்த்தீங்கன்னா சேம், அது மாறவே இல்லை. அது ஒரே டாலர் தான் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே ஹையஸ்ட் லெவரேஜில் வச்சுட்டு பட் நம்பர் ஆஃப் லாட் சைஸ் ட்ரேட் பண்ணுறது நீங்கள் உங்கள் சைட்லேருந்து கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ எப்போவுமே இதில் வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். ஓகே இவ்வளோ போய் எனக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் கையில் நிற்க போகுதுன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடை கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இதில் ஸ்கேல்பிங்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கேல்பராக இருந்தீங்கன்னா வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பை அண்ட் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட் தான் சார்ஜஸ் இருக்கும், இன்னொரு சைட் சார்ஜஸ் இருக்காது. யூஸ்வலி நம்ம பை பண்ணோன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜஸ், செல் பண்ணோன்னா அதுக்கு அந்த டர்ன் ஓவரில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜஸ். பட் நீங்கள் ஸ்கேல்பிங் வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ள ஒரு பை அண்ட் செல் பண்ணிட்டீங்கன்னா அந்த பைக்கு தான் அந்த என்ட்ரிக்கு தான் செல் கிவ் சார்ஜ் இருக்கும், அந்த எக்ஸிட்டுக்கு சார்ஜ் இருக்காது. ஸோ அந்த ஸ்கேல்பிங்கான விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இதில் ஓவரால் சார்ஜஸ் கம்மியாகவே இருக்கும் டெல்டா எக்ஸ்சேஞ்சில். நெக்ஸ்ட் கம்மிங் பேக் டு த ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸில் இங்கே டேட்டில் பார்த்தா தெரியும் எவ்ரிடே எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இன்றைக்கி 23 எக்ஸ்பைரி, 24 எக்ஸ்பைரி, 25 எக்ஸ்பைரி, எவ்ரிடே எக்ஸ்பைரி இருக்கும். அண்ட் எவ்ரிடே இங்கே டைம் டு எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 8 hours இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் எவ்ரிடே நம்மளோட டைமுக்கு 5:30 இந்த ஈவினிங் அப்போ தான் எக்ஸ்பைரி டே. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயின் வந்து 1,200 அண்ட் 1,00,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட ஓவரால் ஸ்ட்ரைக் இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா 200 பேசிஸில் இருக்கும். ஸோ 1,00,000, 1,00,200 1,00,200, 400, 400 to 600 அந்த மாதிரி 200 பேசிஸில் இருக்கும். இன்கேஸ் நம்ம ஷார்ட் பண்ணுறோம் இப்போ 1,00,200 380 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ 1,00,2,400க்கான நான் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை ஷார்ட் பண்ணுறேன்னா ஸ்ட்ராடலோட ப்ரைஸ் பாருங்கள், இந்த சைட் 560, இந்த சைட் 550 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் $1,100 மேலே ஓவரால் ஸ்ட்ராடல் ப்ரைஸ் இருக்குது. விச் மீன்ஸ் தட் ஃப்ரம் இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து ஒரு $1,000 மேலேயோ இல்லை $1,000 கீழேயோ இந்த ஸ்ட்ராடல் ப்ரைஸ் மூவ் ஆகிற அளவுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது அந்த ஓவரால் ப்ரீமியம். அண்ட் இந்த ஓவரால் ப்ரீமியம் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது ஐவி பாருங்கள் ஆல்மோஸ்ட் 45 கிட்ட இருக்குது. இங்கேயும் செக் பண்ணிங்கன்னா 45 ஐவின்றது வந்து ரொம்ப ஹியூஜ். நம்மளோட ஊர்லலாம் வந்து 10-16 இருந்தாலே ஹை ஐவின்னு, இங்கே அதை விட அதிகமாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா நான் ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுத்துருக்கேன்னா இப்போ நான் காலைல பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுத்தேன். நான் ஆல்மோஸ்ட் 1,02,600 போத் கால் அண்ட் புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷன் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன் ரெண்டுமே 30 லாட்டில் நான் ஷார்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஓவராலாக என்னோட மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு $50, இது ஒரு $50. ஸோ $100 என்னோட மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் போயிருக்கு. ஸோ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அது $4 ப்ராஃபிட்டில் இருக்குது. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா $2 லாஸில் இருக்குது. பை எண்ட் ஆஃப் த டே இன்கேஸ் மார்க்கெட் சிக்னிஃபிகண்ட்டாக மேலேயும் போல் கீழேயும் போல் நேரோ ரேஞ்சில் இருந்ததுன்னா
இந்த 2 ஆப்ஷனுமே டிகே ஆயிரும். கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் 0 ஆயிரும், இன்னொரு ஆப்ஷன் இன்னும் ஃபர்தராக டிகே ஆயிரும். அப்படி ஆச்சுன்னா $100 போட்ட எனக்கு ஓவரால் கேஷ் ஃப்ளோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கேஷ் ஃப்ளோன்றது நீங்கள் ஷார்ட் பண்ணதுக்கு எவ்வளோ இன்கேஸ் மார்ஜின் ரெண்டுமே 0 ஆயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு $17, இது ஒரு $18. ஸோ ஆல்மோஸ்ட் $35 கிட்ட யூ கேன் மேக் ப்ராஃபிட்ஸ் அவுட் ஆஃப் $100. ஸோ $100 35ன்றது ஆல்மோஸ்ட் 35% இன் ஒன் டே. அது அவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டில் ஒன்று 0 ஆயிரும். ஸோ இந்த $18 இந்த இதில் காலோவில் போட்டு கண்டிப்பாக ஒன்று 0 ஆயிரும். ஏன்னா அதுக்கு லெவலுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்க போகுது. பட் இன்னொன்று ஈவன் பாதி டிகே ஆச்சுன்னா கூட யூ கேன் ஸ்டில் மேக் ஆல்மோஸ்ட் $20. ஸோ அதனால் இதில் சார்ஜஸ் போகவே we can make higher profits with respect to option selling. ஸோ brokerage calculator மாதிரி ஒரு ஃபீஸ் calculator இருக்குது ஈவன் ஃபார் ஆப்ஷன்ஸ். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் நான் இப்போ நான் காலையில் 550க்கு ஷார்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஈவினிங் வந்து அது ஒரு $50 ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் டிகே ஆகிடுச்சு மார்க்கெட் பெருசாக போல். ஸோ நான் ட்ரேட் பண்ணியிருக்கிறது 30 லாட். ஸோ 30 லாட் நான் ட்ரேட் பண்ணும்போது எனக்கான ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா $13. ஸோ எல்லா சார்ஜஸ்லாம் போக ஐ எம் மேக்கிங் ஆல்மோஸ்ட் $13 ஆஃப் ஓவரால் ப்ராஃபிட்ஸ். இன்கேஸ் பிடிசி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன்னா ஒரே ஒரு லெக்கில். ஸோ 2 லெக்குமே பண்ணும்போது இது ஒரு 13, அது ஒரு 13, ஒரு $26 வந்திருக்கும் ஃபார் அ மார்ஜின் ஆஃப் $100. So this is what the overall returns that you can make, potentially you can make if the market is in zigzag. நான் ஏன் காலையிலேருந்து ஈவினிங் தான் ட்ரேட் பண்ணுவேன், ஃபுல் டே ட்ரேட் பண்ண மாட்டேன்னா, எப்போவுமே மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி பிட்காயினில் ஈவினிங் செஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும், மூவ்மெண்ட் பெருசாக இருக்கும். பட் ஒன்ஸ் அவங்களோட செஷன் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட்டாக ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி, அது வந்து ஒரு கம்மி வாலட்டில் பீரியட் ஓவரால் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா யூஎஸ் டைமில் தான் அது வந்து அதிக வாலட்டிலாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே நைட் டைமில் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ண மாட்டேன். நைட் டைமில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் டைமில் இல்லைனா மார்னிங் டைமில் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ டு பிகின் வித் ஒன்ஸ் நீங்கள் சும்மா ஒரு $10 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைனா $20 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், வாட் எவர் த லிட்டில் மணி தட் யூ கேன் டூ. அதை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இனிஷியல் ட்ரேட் ஆரம்பிக்க ப்ளேஸ் பண்ண தான் உங்களுக்கு ஓவரால் ஐடியா வரும். ஸோ டு ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் அந்த நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சைன் அப்னு கேட்கும். ஸோ சைன் அப் கொடுங்க. சைன் அப் கொடுத்தவொடனே 10% டிஸ்கவுண்ட் அப்ளைடுன்னு வரும். ஸோ ஃபார் ஆல் த பீப்புள் ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் த்ரூ மை லிங்க் உங்களோட ஓவரால் ட்ரேடிங் ஃபேஸ்லேருந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ அதில் கூகுள் சைன் அப் வித் கூகுள் இருக்கும். ஒன்ஸ் அதை கொடுத்தீங்கன்னா வாட் எவர் த கூகுள் அக்கௌண்ட் தட் யூ ஹேவ் வித் அதை நீங்கள் கொடுங்க. வந்துட்டிங்கன்னா அதில் ஆல்மோஸ்ட் நீங்கள் அதை வச்சு சைன் அப் பண்ணிக்கலாம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் சைனிங் அப் வித் திஸ் பர்டிகுலர் ஜிமெயில் அப்படின்னா அந்த ஜிமெயில் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் ஆகிடுச்சுன்னா கெட் வெரிஃபைடு வரும். ஸோ இந்த ஃபோன் வெரிஃபிகேஷன், இந்த ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன், பேன் கார்டு வெரிஃபிகேஷன், செல்ஃபி வெரிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவள் தான் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஆட் யுவர் பேங்க் அக்கௌண்ட். அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகணும். உங்கள் வாட் எவர் த பேங்க் அக்கௌண்ட் தட் யூ கிரியேட்டட் அதுலேருந்து இதுக்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். யூசிங் ஐஎம்பிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை யூசிங் நார்மல் என்இஎஃப்டியாக இருக்கலாம். அதை வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூ கேன் கெட் ஸ்டார்ட். இப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து 1,02,400 கிட்டே இருக்கிற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் இல்லை புட் ஆப்ஷன் ரெண்டுமே நம்ம ஷார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கால் செலக்ட் பண்ணுறேன். கால் செலக்ட் பண்ணிவிட்டு தென் நம்ம என்ட்ரிங் 10 லாட்ஸ். ஸோ ஷார்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எப்போவுமே மார்க்கெட் கொடுங்க, அப்போ தான் இமீடியட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 10 லாட்ஸ் கொடுங்க. எப்போவுமே இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பை அண்ட் செல் பிட் அண்ட் ஆஸ்க் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். 591 இங்கே 600, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 532, இங்கே 547. இந்த பிட் அண்ட் ஆஸ்க் எப்போவுமே டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா கிரிப்டோவில் நம்மளோட இந்தியன் ஆப்ஷன்ஸ் அளவுக்கு வால்யூம்ஸ் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் பிகாஸ் ஆஃப் ஹையர் ஐவி நமக்கான பாசிபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் 10 லாட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா பிளாக்டு மார்ஜின் $10 காமிக்குது. ஓகே அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ப்ரீமியம் ரிசீவ்ட். ஸோ நான் இன்கேஸ் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் 0 ஆச்சுன்னா நீங்கள் எவ்வளோ யூ கேன் மேக் அப்படின்றது தான் அது. ஸோ ஆல்மோஸ்ட் யூ கேன் மேக் ஆல்மோஸ்ட் $5. ஸோ ஓவராலாக எஸ்டிமேட்டட் ட்ரேடிங் ஃபீஸ் அது இதுன்னு என்ன எல்லாமே வந்துடும். ஸோ ஜஸ்ட் பிளேஸ் ஆர்டர் பண்ண இந்த புட் ஆப்ஷன், ஸோ கால் ஆப்ஷன் வி ஹவ் ஷார்ட்டட் இட். ஸோ இப்போது வி வில் ஷார்ட் த புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி யூ கிளிக் ஆன் மார்க்கெட் ஆர்டர், கிவ் 10 லாட்ஸ். அதே $10 தான் மார்ஜின் பிளாக் ஆகுது. கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ புட் ஆர்டர் பிட்காயின் சேம் இதே பர்டிகுலர் ஸ்ட்ரைக். ஸோ பிளேஸ் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அவள் தான் இமீடியட்டாக ப்ளேஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கான அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக். ஸோ 1,02,400, 1,02,400 கால் அண்ட் புட். நான் 10 லாட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் என்னோட பிஎன்எல்ன்றது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்டட் டு கீப் அ ஸ்டாப் லாஸ் ஏதாவது வைக்கணும்னா இங்கே ஆட்னு இருக்கு இல்லையா, ஆட் டார்கெட் ப்ரைஸில் ஸ்டாப் லாஸ் அதை நீங்கள் கொடுத்துட்டு சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல யூ கேன் செலக்ட். இப்போ நான் 585க்கு வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ அந்த 585க்கு நான் என்னோட ஸ்டாப் லாஸ் நான் வந்து 10% வைக்கிறேன், இல்லை 15% வைக்கிறேன், இல்லை 20% வைக்கிறேன்னா, ஸோ 20% அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கோ. ஸோ அந்த 20% வரும்போது அந்த ட்ரேடோட எக்ஸிட் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ வாட் எவர் த லிமிட் ப்ரைஸ் தட் யூ வாண்டட் டு செட் யூ கேன் செட் இட். இல்லைனா இண்டெக்ஸில் கூட வைக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா இந்த இண்டெக்ஸ் வச்சுருவேன். ஸோ கரண்ட்டாக இப்போ மார்க்கெட் வந்து இந்த லெவலில் இருக்குது. ஸோ இங்கேருந்து இண்டெக்ஸ் இன்கேஸ் ஒரு 1% இல்லை 2% வாட் எவரில் 0.5% அந்த மாதிரி ஏதாவது போச்சுன்னா இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் இஃப் இட் கோஸ் டு 0.5% ஐ வில் எக்ஸிட் இட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்தவொடனே, ஏன்னா நீங்கள் ப்ரீமியமில் இந்த ஸ்பைக்ஸ் தாராளமாக வரும். அதனால் நான் எப்போவுமே இண்டெக்ஸ் பேஸில் தான் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஸோ அதேமாதிரி இங்கேயும் இண்டெக்ஸ்னு வச்சுட்டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் மார்க்லேருந்து நீங்கள் இண்டெக்ஸ் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஐ வாண்ட் டு கீப் 0.5%. ஸோ இண்டெக்ஸ் கால் ஆப்ஷன் சரி, புட் ஆப்ஷன் சரி. இன்கேஸ் மார்க்கெட் 0.5% மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்கேஸ் மார்க்கெட் 0.5% கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், டன். இப்போ நான் எண்ட் ஆஃப் த டே நான் எடுத்து பார்க்கும்போது மார்க்கெட் இன்கேஸ் இந்த ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் மேலே மூவ் ஆகலைன்னா ஐ எம் ஹாப்பி வித் இட். இன்கேஸ் ரெண்டுனோ ஏதாவது ஒன் சைடு மூவ் ஆயிருந்ததுன்னா ஃபைன், இன்னொரு சைடு கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். ஸோ யூ ஸ்டில் மேக் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ட்ரேட் யுவர் ஆப்ஷன் ட்ரேட்ஸ். ஸோ ஃபியூச்சர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் டேரக்ட்லி டிஃபால்ட்டாக 200x லிவரேஜ் வச்சுட்டு வாட் எவர் த குவான்டிட்டி தட் யூ வாண்ட் டு பை நீங்கள் பை பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டாப் லாஸும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ஸ்லேயும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் டேக் யுவர் ஃபஸ்ட்டு ட்ரேட். எப்போவுமே கிரிப்டோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை நம்ம ட்ரேடர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாருங்கள். இது ரொம்ப டீட்டெயிலாக ஃபண்டமெண்டலாக உள்ளே போனோம்னா கன்ஃபியூஷன் தான் ஆகும். அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கப்புறமா கோயிங் ஃபார்வர்ட் நம்ம அதை கற்றுக்கலாம். பட் டு பி இன் ட்ரேடர் பெர்ஸ்பெக்டிவ் இந்த ஃபியூச்சர்ஸ் எப்படி தான் ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷன்ஸ் எப்படி தான் ட்ரேட் பண்ணணுன்றது தான் அந்த ஓவரால் ஐடியா. அண்ட் இனிஷியல் பேஸில் நீங்கள் $10, $20, $50 வாட் எவர் த கேபிட்டல், மினிமம் கேபிட்டல் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ண முடியுமோ அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பிளாட்ஃபார்முக்கு புரியும். அண்ட் நிறைய லெவரேஜ் எடுக்காதீங்க, கம்மி லெவரேஜ்லேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் திங், டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் ட்ரேட் பண்ணுங்கள். நைட்டில், மார்னிங்கில், ஏர்லி மார்னிங்கில், இல்லைனா ஒரு 11 o'clock அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் வந்து ட்ரேட் பண்ணும்போது தான் அந்த வால்டிலிட்டி புரியும். ஓகே இந்த டைமில் பிட்காயின் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது, வித்தின் 15 minutesல 1000, 2000லாம் ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ண தான் உங்களுக்கு ஓவரால் மார்க்கெட்டும் புரிய ஆரம்பிக்கும். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் வீடியோஸும் we will start posting it. அண்ட் டீட்டெயில்டாக வித் ரெஸ்பெக்ட் டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் ஓவராலாக பிட்காயின்ஸோட ஃபண்டமெண்டல்ஸும் அங்கங்கே பார்ப்போம். அண்ட் லைவ் ட்ரேடிங்கை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிட்காயினில் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் அட்ரஸ் இட். ஐ வில் see you guys next week with another crypto video. Bye.